ஜெபம் பண்ண கடவோம். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் நீதியின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையும் ஆட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, உம்மை போற்றுகிறோம் ஐயா. மாதம் ஒரு முறை கத்த தந்திருக்கிற இந்த மாலை நேர நற்கருணை ஆராதனைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வைத்து தாரும். ஆவியோடும் கருத்தோடும் உம்மை போற்றி துதிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆராதனை முழுவதும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். அப்பத்தை பிற்கையிலே எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். உடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால் போஷித்து அனுப்பும். தடைப்பட்டிருக்கிற எல்லா மக்களுடைய தடைகளை மாற்றி ஆலயத்துக்கு நேரே அழைத்து வர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 6வது பாடலை பாடுவோம். பாமாலைகள் 10, கீதங்களும் கீர்த்தனைகளும் 6, பாமாலைகள் 10 பாடலை நாம் பாடுவோம். ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கூடிடுவோம் பாண்டிடுவோம் பரணை மாண்பாய் சபையாரெல்லோரும் போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை ஆற்றலாய் காப்பாரே தம் செட்டை மறைவில் நம்மை ஈந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம் யாவும் அவர் அருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியேதயவாள் நீரப்பு வாருண்வானாலை பேரன்பரா பராபரந்தயவை சிந்திப்பாய் போது போதும். போற்றிடு ஆன்மமே என் மொழி உள்ளமே நீயோ ஏற்றிடும் கர்த்தரை ஜீவராசிகள் யாவோ சபை
வணங்கி மகிழ்வாய். ஆமென். நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே சரணம். பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே. பரிசுத்த தேவனே, நித்தியமானவா, பரிபூரணனே, வல்லமை நிறைந்தவா, பரிவுடன் இறங்குவீர் பரனே சரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி கருத்துடன் இந்த பிரமாணத்தை கைக்கொள்ள இதயத்தை ஏவியருளும். முழங்கால் படியிட்டு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்து ஆண்டவரின் அளவில்லாத இரக்கத்தை பெறுவோம். பின்வரும் பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்களை நாம் உணருவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள்பணியில் இவ்வுலகில் உம்மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளினின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாவரும் அமருங்கள். நிருப வாக்கியத்திற்கு பதிலான திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக 12வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
12வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரில் குறைந்திருக்கிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள். இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றென்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். மனுபுத்திரர் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவரீருக்கே, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய அடங்கியுள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனிகளினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் கர்த்தருமாய் தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கண்ணில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்தின் காலத்தில் சிலுவையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் விற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரோட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் வீழ்த்துதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். அனைவரும் அமருங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாலை நேரத்திற்காக நாம் அவரை போற்றுவோம். இந்த மாலை நேர தியானத்திற்காக 12ஆம் சங்கீதத்தை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். சென்ற வாரத்திலே 11ஆம் சங்கீதத்தை தியானமாக சென்ற மாதத்தில் தியானித்தோம். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் என்ற ஒரு ஆணித்தரமான விசுவாச வார்த்தையை குறித்து தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்தார். 12ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனாக தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் என்று அதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. செமினீத் என்னும் எண்ணரம் புக் கிண்ணறத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. செமினோத் என்னால் 8வது சுருதி, 8வது கட்டை என்று சொல்லுவார்கள். பொதுவாக 7 சுரங்கள் உண்டு, சரிகம பதனிசா அப்படிம்போம். 8வது சுரம் என்பது ஒரு தாழ்ந்த சுரம், ரொம்ப தாழ்ந்த நிலையில், பேஸ் வாய்ஸுமாங்க. அப்படி ஒரு தாழ்ந்த நிலையில் பாடப்படுவதற்காக, 8வது சுரத்தில் பாடப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பாடல் என்று அதனுடைய பொருள் சொல்லுகிறது. இந்த சங்கீதத்தின் பின்னணியை பார்ப்போம் என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கும் சவுலுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையின் உச்சக்கட்டம் என்று சொல்ல முடியும். 11ஆம் சங்கீதத்திலும் நம்ம ஏற்கனவே தியானித்த பொழுது, அங்கே தான் நம்பியிருந்தவர்கள் எல்லாம் தாவீதை விட்டு விலகி கொண்டிருந்த ஒரு காலம். 12ஆம் சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்தான். தான் நம்பியிருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை விட்டு விலகி கொண்டிருந்த ஒரு காலம். நண்பர்களும் எதிரிகளாய் மாறிப்போன ஒரு நேரம். தாவீது வர வர விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அது அவனுடைய ராஜ்யபாரத்தின் காலங்கள். ஆனால் ராஜ்யபாரத்துக்கு முந்திய காலங்கள் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பினவர்கள் கைவிட்டார்கள். இவன் எந்த தேசத்துக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று புறப்பட்டானோ, எந்த தேசத்தின் மீது, எந்த பகுதியின் மீது பெலிஸ்தியர்கள் அமலேக்கியர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்து அவங்ககிட்ட இருந்து ஜனங்களை விடுதலை பண்ணி அவங்கள பாதுகாத்தானோ, அந்த ஜனங்களே தாவீதை காட்டி கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எனவே மனிதனுடைய ஏளனங்கள், காட்டி கொடுத்தல், அவநம்பிக்கை, அவதூறு, இதற்கு மத்தியிலே ஒரு போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் சங்கீதக்காரனால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். சீர்திருத்த தந்தை என்று அழைக்கப்படுகிற மார்ட்டின் லூத்தர், அவர் ஒரு ஜெர்மானியர். ஜெர்மன் நாட்டு மக்களுக்காக ஒரு பாடலை எழுதிய வேளையில் இந்த சங்கீதத்தின் முதல் பகுதியை தான் அந்த பாடலுக்கு முதல் சரணமாக வைத்தார். ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் அப்படிங்கிறது தான் மார்ட்டின் லூத்தர் எழுதிய பாடலின் ஒரு முதல் வரியாக இருக்கிறது. ஜான் ரஸ்கின் அப்படிங்கிற ஒரு திருமறை வல்லுனர், அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 1:8 இன்று நம்ம வாசிக்க கேட்ட 12, 14, 15, 19, 23, 24 இந்த சங்கீதங்களை எல்லாம் ஒரு விசுவாசி நன்றாக தியானம் பண்ணினால் அவங்க வாழ்க்கைக்குரிய நல்ல ஆலோசனைகளை இதிலிருந்து பெற முடியும் என்று ஜான் ரஸ்கின் அப்படிங்கிற ஒரு திருமுறை வல்லுனர் கூறுகிறார். அதில் இந்த 12வது சங்கீதத்தையும் சேர்க்கிறார். ஒரு விசுவாசி இந்த சங்கீதங்களெல்லாம் ஆழமாக தியானம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஆலோசனைகளை பெற முடியும் என்று சொல்லுகிறார். சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு பிரசங்க வல்லுனர், பிரசங்க மேதை என்று அவரை அழைக்கலாம். அவர் இந்த 12ஆம் சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை கொடுக்கிறார், தீய நாட்களுக்கான நல்ல சிந்தனை என்று இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த சங்கீதத்தில் தாவீதின் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு எலியாவின் ஒரு சூறைச்செடி அனுபவம் போல இருக்கிறது. எலியா ஒரு சூறைச்செடிக்கு கீழே போய்
அவர் என்ன பண்ணார்? போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். அது மாத்திரமல்ல, நான் ஒருவன் மாத்திரம்தான் உமக்கு வைராக்கியம் பாராட்டுறேன், நான் ஒருவன் மாத்திரமே மீந்திருக்கிறேன், நான் ஒருவன் மாத்திரம் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறதால எனக்கு என்ன பிரச்சனை? ராஜா ராணி 2 பேருமே எனக்கு எதிரியாக மாறிட்டாங்க. ஏசபேல் என் உயிரை எப்பொழுது எடுக்கணும்னு சொல்லி வகை தேடுறா. போதும் ஆண்டவரை, என்னை அவ எடுக்கிறதுக்கு முன்னால் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்படின்ட்டு புலம்புறாரு. அதே போல தான் இங்கே தாவீதின் நிலைமை. ஒருவேளை போராட்ட களத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு நிலை தாவீதுக்கு இருக்கிறது. ஒரு அன்று எலியாவுக்கு அந்த தனித்து விடப்பட்ட நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவோடு சொன்னார், இல்லைப்பா, உன்னை போல நீ தனித்து இருக்கவில்லை, உன்னை போல 7000 பேரை நான் நினச்சிருக்கேன், நான் மீதியாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் சங்கீதத்தில் எழுதும் பொழுது தனித்து கைவிடப்பட்ட நிலை, தான் நம்பினவர்கள் துரோகம் பண்ணிவிட்டார்கள், கூட இருக்கிறவங்களே தனக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா போராட்ட களத்தில் எப்பொழுதும் போராடுவதற்கென்று ஒரு கூட்ட மக்கள் ஆயத்தமாக இருக்க மாட்டார்கள். நல்ல சவுலோடு கூட போய் சேர்ந்துட்டா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல தங்குமிடம் கிடைக்கும், மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. ஆனால் சவுலோடு தாவீதோடு ஓட 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 அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, அவங்க மனைவி பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவங்க உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் தாவீது கூட நிற்கிறாங்க. அப்போ அந்த கூட்டம் ரொம்ப நாள் நிற்க முடியாது, கொஞ்சம் பேராக பின்வாங்குறாங்க. இனி தாவீதை நம்பி பயனில்லை, தாவீதுக்கு பின்னால் போய் பயனில்லை என்று நினைக்கிற கூட்டம்லாம் பின்வாங்குது. தாவீதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, அவங்களே கொஞ்சம் பேர் காட்டி கொடுக்குறாங்க, தாவீதுங்க தான் ஒளிஞ்சிருக்கிறார், போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி. எனவே தான் தாவீது போராட்டத்தின் உச்சக்கட்டத்தில் ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். பக்தி, உண்மையான பக்தி உள்ளவங்க, உண்மையான பற்று உள்ளவங்க, தெய்வ பக்தி உள்ளவங்க, உண்மை உள்ளவர்கள், அவங்க அற்று போகிறார்கள், குறைந்து கொண்டே போகிறார்கள். கெட்டவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் நல்லவர்கள் குறைந்து கொண்டே போகிறார்கள் என்ற ஒரு ஆதங்கத்தை இங்கே வைக்கிறார். முதல் வசனமும் 7ஆம் வசனமும் பார்த்தீங்கன்னா ஒன்னோடு ஒன்று ரிலேட்டான ஒரு வசனம் தான். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், இந்த உண்மை இல்லாதவர்கள் குறைந்து போகிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, சங்கீதக்காரன் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். அவர் அதுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு ஆன்சர், ஏன் நல்லவங்க, பக்தி உள்ளவங்க, உண்மை உள்ளவங்க ஏன் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்கன்னா, அதுக்கு ரீசன் ஆளுகை செய்கிறவர்கள் சண்டாளர்களாய் மாறிவிட்டார்கள். சண்டாளர் என்றால் தீமையை விரும்புகிறவர்கள், நன்மை செய்ய தெரியாதவர்கள், ஆளுகை செய்கிறவர்கள். அந்த காலகட்டத்தில் சவுல் ராஜா, ஒரு நீதியை செய்ய வேண்டிய ராஜா. அந்த நாட்களில் ராஜா அப்படின்னா அவர் கடவுளின் பிரதிநிதி. ராஜா என்பவர் இஸ்ரவேல் தேசத்தில் கடவுளின் பிரதிநிதி, கடவுளின் சார்பாக பூமியில் ஆட்சி செய்பவர். அதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த சவுல் ராஜா அப்படி இல்லை. எனவே இப்படி சண்டாளரை போல தீமையை செய்கிறவர்கள் ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது யார் தான் அதிகமாக பெருகுவாங்க? துன்மார்க்கர் தான் எங்கும் சுற்றி தீருவார்கள். ஏன்னா மேலே சரியில்லைனா எல்லாமே சரியில்லாமல் போகும். மேலே நீதி செய்ய விரும்புகிற அதிகாரிகள் எல்லாம் ஒரு சண்டாளரை போல தவறை விரும்பி செய்யும் பொழுது கீழே இருக்கிறவர்கள் துன்மார்க்கமாய் அலைய ஆரம்பிப்பார்கள். எங்கேயும் நீதியை பார்க்க முடியாது, எந்த இடத்துலையும் போய், எந்த நிறுவனத்திலையும் போய் நீதியை பார்க்க முடியாது, எங்கேயும் உண்மையை பார்க்க முடியாது. ஏமாற்று, பித்தலாட்டம், பொய், இதுதான் பெருகிக் கொண்டே இருக்கும். ஏன்னா தலைவர்கள் நல்லவர்களாக இல்லை, தலைவர்கள் மோசமானவர்களாக இருக்கிறாங்க. எனவே எல்லா மக்களும் துன்மார்க்கம் தலைவிரித்து ஆடுகிறது என்பது போல இந்த 1ஆம் வசனத்திலையும் கடைசி வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார். இந்த சங்கீதத்தை நாம் நன்றாக விளங்கிக் கொள்வதற்கு 3 சொற்கள் இங்கே இருக்கிறது. 3 சொற்கள். ஒன்று மனிதனின் சொற்கள், இரண்டாவது சங்கீதக்காரனின் சொற்கள், மூன்றாவது கடவுளின் சொற்கள். மனிதனின் சொற்கள், the word of man,
மனிதனின் சொற்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை இந்த பகுதி முதலாவது விளக்குகிறது. அவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில், அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகள் என்று சொல்லுகிறார். மனிதனின் பேச்சு நேரொன்று பேசி புறம்பொன்று பேசுகிற ஒன்றாய் மாறியிருக்கிறது. இச்சக பேச்சு என்றால் நேரில் பார்க்கும் பொழுது புகழுவது, தனியார் பார்க்கும் பொழுது அவரை பார்க்காமல் இருக்கும் பொழுது இகழுவது. இச்சக வார்த்தைகள், வஞ்சக வார்த்தைகள், உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவது வஞ்சக வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், சொல்வது எல்லாம் பொய், சொல்வது எல்லாம் பொய். ஒரு டிவி நிகழ்ச்சி உண்டு, அப்படி தானே? சொல்வதெல்லாம் உண்மை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். சொல்வதெல்லாம் உண்மை கிடையாது, சொல்வதெல்லாம் பொய். டிவியில் மக்களை டிவி பெட்டிக்கு முன்னால் உட்கார வைக்கிறதுக்காக அதை நடத்துகிறவங்களும் அதில் வருதவங்களும் சொல்வதெல்லாம் பொய். ஆனால் அதுக்கு பேர் என்ன பேரா? அதுக்கு பேர் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சென்னையில் புதுப்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குதான், நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் சொன்னார், ஐயா பேர் தான் புதுப்பேட்டை, அங்கே கிடைக்கிறது ஜாமான்லாம் பழைய ஜாமான்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. பழைய ஜாமான் சென்னையில் வாங்கினா எங்கே தான் போகணுமா? புதுப்பேட்டைக்கு போனால் தான் பழைய ஜாமானை வாங்க முடியுமா? இப்படி முரண்பாடுகள் நிறைய இருக்குது, முரண்பாடுகள் நிறைய இருக்குது. எனவே இந்த வார்த்தைகள், மனிதனின் சொற்கள் அப்படி தான் இருக்குது. பொய் அப்படிங்கிறதுக்கு ஷாவே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஷாவே, பொய் பேசுதல், மாயையான வார்த்தை, வெறுமையான வார்த்தை, வெறுமையான வார்த்தை. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தை அப்படிங்கிறதுக்கு கிரேக்கத்தில் அர்கோன், அர்கோன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அர்கோன் அப்படின்னா செயலற்ற வார்த்தை, செயலற்ற வார்த்தை, லட்சியமில்லாத வார்த்தை, அதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லாத வார்த்தை, அதான் செயலற்ற வார்த்தை. அர்கோன் அப்படின்னா செயலற்ற வார்த்தை. வீணான வார்த்தைகளை பேசுவதில் நிறைய பேருக்கு இன்பங்கள் பெருகி கொண்டே இருக்கும். இங்கே மனிதனுடைய சொற்கள் அப்படித்தான் இருக்குது. அது இச்சக பேச்சு, வஞ்சக பேச்சு, வீணான வார்த்தையாக இருக்கிறது, பொய் வார்த்தையாக இருக்கிறது. இதுதான் மனிதனுடைய சொற்கள் என்று இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மனிதனுடைய, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில் என்ன வார்த்தை வருதோ அதை குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். அதில் யாரும் தப்பிக்க முடியாது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த நாவை படைத்து இந்த வாயை உண்டாக்கின கர்த்தர், இதிலிருந்து எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை நம்ம அனுதினமும் சொல்லுகிறோம் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம நினைக்கிறோம் வருமானத்தில் தான் கணக்கு ஒப்புவிக்கணும், என் செயலில் தான் கணக்கு ஒப்புவிக்கணும், என் சொத்தில் தான் கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் நம்மை படைத்து பேசும் தாளந்தை கொடுத்து நம்ம நாவின் சொற்களை அவர் தீர்ப்பிட்டு கொண்டே இருக்கிறார், கணக்கிட்டு கொண்டே இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. மனிதனின் சொற்கள். இரண்டாவது, அந்த மனிதனின் சொற்கள் பாருங்க, இச்சகம் பேசுகிற சொற்கள் மாத்திரம் கிடையாது, பெருமையான பேச்சு. 3ஆம் வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா? பெருமைகளை பேசுகிற நாவு. எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை, எங்கள் நாவால் நாங்கள் மேற்கொள்ளுவோம். 4ஆம் வசனம் பாருங்க, அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. எங்கள் உதடுகள் எங்களுடையது. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் பேசுகிறத பார்த்த உடனே நம்ம வருத்தப்படுவோம். அதுக்கு சிலர் இப்படி ஒரு பதில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? என்ன பதில்? நான் அப்படி தான் பேசுவேன், செய்கிறத செஞ்சுப்பார். இப்படி பேசியிருக்காங்களா உங்கள்கிட்ட யாராவது? அது நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் அப்படித்தான், இப்படி பேசாதீங்க பிரதர் சிஸ்டர், இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னால், நான் அப்படித்தான் பேசுவேன், செய்கிறத செஞ்சு பாரு. அதான் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்வோம்? பேசுவோம், அப்படி தான் பேசுவோம்.
வேணும்னா கேட்டுக்க, வேண்டானா போ. வேணும்னா இரு, வேண்டானா போ. ஒரு மாமியார் மருமகளை பார்த்து நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்பா. ஒரு மருமகள் மாமியாரை பார்த்து நான் அப்படி தான் பேசுவேன். இது ஏன் உதடு, ஏன் வாய், நான் பேசுகிறேன், உனக்கு என்ன? இன்னைக்கு நிறைய மனுஷங்க அப்படி தான், இங்கேயும் அப்படி தான் இருக்குது. மனிதனுடைய சொற்கள் எல்லாம் வீணான வார்த்தைகள், அளப்பு வார்த்தைகள், செயலற்ற வார்த்தைகள், லட்சியமில்லாத வார்த்தைகள், செத்த வார்த்தைகள், வஞ்சக வார்த்தைகள், இச்சக வார்த்தைகள், பெருமை பேசும் வார்த்தைகள், பொய் பேசும் வார்த்தைகள் என்று இந்த இடத்துல சங்கீதக்காரன் அடுக்கிக் கொண்டே போறாரு. அப்போ எத்தனை வார்த்தைகள்ல அந்த மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பார், எத்தனை வார்த்தைகள்ல கஷ்டப்பட்டிருப்பார். மனிதனின் சொற்கள். சங்கீதக்காரன் சொற்கள் எப்படி இருக்குது? சங்கீதக்காரன் சொற்கள் எப்படி இருக்குது? அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. அவரும் பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் இல்லையே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது அவர்கிட்ட. மனிதனுடைய சொற்கள் அப்படி இருக்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரனுடைய சொற்கள் எப்படி இருக்குன்னா, அவருக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு புலம்பல். கர்த்தாவே, பக்தி உள்ளவர்கள் மனுஷன் இந்த உலகத்தில் இல்லையே, உண்மை உள்ளவர்கள் குறைஞ்சி போறாங்களே அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு அவருக்குள்ள இருக்குது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பக்தி இல்லாதவர்களுக்கு அவர் ஒரு பேர் வைக்காரு. அவர் ஒரு பேர் வைக்கார். என்னது? இவங்கெல்லாம் சண்டாளர்கள், இவர்கள்லாம் துன்மார்க்கர்கள் அப்படின்னு, இவங்கெல்லாம் பயனற்றவர்கள், இவங்கெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள், இவர்களாம் நல் நடத்தை உள்ளவர்கள் இல்லவர்கள் அல்ல. ஏன்னா சண்டாளர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் சூலாட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூலாட் அப்படின்னா இவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது இவங்க என்ன பயனற்றவர்கள். சண்டாளர் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கையின்மை, இன்னும் நல் நடத்தையின்மை மற்றும் பயனற்றவர்கள் என்று பல அர்த்தம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. எனவே சங்கீதக்காரன் புலம்பி தீர்க்கிறாரு, இவங்கெல்லாம் சண்டாளர்கள், துன்மார்க்கர்கள், பயனற்றவர்கள், நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் என்று இவர்களை குறித்து அவரும் சில நம்பிக்கையின்மையின் வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் பிரச்சனை பெருகும் பொழுது அநேக நல்லவர்கள் கூட புலம்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா எதுவுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது தானாகவே ஒரு புலம்பல் வந்துவிடும். புலம்பி தீர்க்கிற மக்கள், ஐயோ ஒன்றுமே நடக்கவில்லையே, எல்லாம் மோசமாக போயிட்டு இருக்குதே அப்படிங்கிற ஒரு புலம்பல் வந்துவிடும். பார்த்தீங்களா? அதான் சங்கீதக்காரனின் நிலைமை. மூன்றாவதாக கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தை. ஒரு பக்கம் துன்மார்க்கரின் வார்த்தை, பேச்சு, சொற்கள் ரொம்ப கேவலமாக இருக்குது. சங்கீதக்காரனின் சொற்கள் புலம்பலாக இருக்குது. அதுக்கு மத்தியில் ஆண்டவரின் சொற்கள் இங்கே சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. அந்த ஒன்றில் தான் சங்கீதக்காரன் கொஞ்சம் ஹாப்பி ஆகிறாரு. ஒரு சந்தோஷம் இருக்குது. மனுஷனை பார்க்குறாரு, மோசமாக இருக்குது, இவராலேயே புலம்பி தீர்க்கிறாரு, இவராலேயும் சந்தோஷமாக இருக்க முடியலை. அதற்கு மத்தியில் கடவுளின் வார்த்தையை பார்க்குறாரு. அதில் ஒரு குறையும் இல்லை, அங்கே எந்த பொய்யும் இல்லை, எந்த மாசும் இல்லை. 7 தரம் உருக்கிறது அப்படின்னா அது மீனிங் என்ன? 7 தரம் என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. 7 தரம் உருக்கிட்டா அதில் ஒரு சின்ன அசடை கூட பார்க்க முடியாது. மறுபடி அதை உருக்க அதற்கு சின்ன சின்ன அசடு கூட போயிடும். அப்போ 7 தரம் உருக்கப்பட்ட இந்த வெள்ளியை போல கர்த்தரின் சொற்கள் இருக்கிறது என்றால் இதை நீங்கள் 100க்கு 100 என்ன செய்யலாம்? நம்பலாம். இது நம்பிக்கையின் வார்த்தை. கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாத வார்த்தை. கர்த்தரின் வார்த்தை 100க்கு 100 நம்பிக்கையின் வார்த்தை. அது ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாத வார்த்தை. அதை எதற்கென்று தேவன் சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்து முடித்துவிட்டு வருகிற வார்த்தை. அது வெறுமையா போகாது. ஆண்டவர் சொல்றாருல, நான் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. ஏன்னா அவர் சொன்னால் உடனே அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் போதும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை அதான் 100க்கு அதிபதி அதை அழகா புரிஞ்சுக்கிடுவார். அப்படி தானே அவர் சொல்லுவார், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை மாத்திரம். ஒரு ரோம 100க்கு அதிபதி. பரிசேயர்களுக்கு இயேசுவின் வார்த்தை தெரியவில்லை.
கூட இந்த சீசர்களுக்கு இயேசுவின் வார்த்தையின் அந்த மகத்துவத்தின் வல்லமை புரியவில்லை. ஆனால் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி அவன் பழைய ஏற்பாட்டின் ஆதியாகமம் அந்த இதெல்லாம் படித்து பார்க்குறான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், உண்டாக கடவது என்று சொன்னார், பூமி உண்டாகியது. இந்த வார்த்தையின் வல்லமையை ஒரு நூற்றுக்கு அதிபதி கண்டுகொள்ளுகிறார். அவர் அந்த இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் வார்த்தையின் வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறாரு. ரோம ராஜ்யத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறவனுக்கு ஒரு செல்வாக்கு, 100 போர் சேவகர்கள். இந்த 100 போர் சேவர்களுக்கும் இவன் என்ன கமாண்ட் கொடுக்குறானோ அதை அவங்க ஒபே பண்ணணும். இவன் சொல்ற சின்ன சின்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் 100 போர் சேவகர்களும் மறுப்பேதும் சொல்லாமல் ஒபே பண்ணுவாங்க. அதான் அவன் சொல்றான், ஒருவனை நான் வா என்றால் வருகிறான், போய் என்றால் போகிறான். நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி. ஆஃப்டரால் இந்த ரோம கவர்மெண்ட்ல எனக்கு மேல நிறைய அதிபதிகள் இருக்காங்க, 1000க்கு அதிபதி இருக்காங்க, பெரிய பெரிய மாகாண கவர்னர்கள் இருக்காங்க. நான் ஒரு நூற்றுக்கு அதிபதி ஆஃப்டரால். ஆனா எனக்கு கூட ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்? 100 பேரை பார்த்து, எனக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து போனா போறான், வானா வாரான், ஒரு காரியத்தை எதிர் பேச மாட்டாங்க. அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த தெய்வம் நீங்க, உங்க வார்த்தையில எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே, நான் போனா போ, வானா வரத மாதிரி நீங்க அந்த வியாதியை பார்த்து போன்னு சொல்லுங்க, உடனே போயிடும். அந்த வார்த்தையின் வல்லமை, கடவுளின் வார்த்தை அற்புதமானது, அதிசயமானது, நேர்த்தியானது, ஒரு குறைவும் இல்லாதது, முழுமையானது, பரிபூர்ணமானது. அந்த வார்த்தை ஒரு மனிதனை குணமாக்குகிறது. அந்த வார்த்தை இயற்கையை கட்டுப்படுத்துகிறது. அந்த வார்த்தை நமக்கு எதிராக இருக்கிற எல்லா தீமைகளையும் முறியடித்து போடுகிறது. அந்த ஒரு வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கை மறுபடியும் உயிர் பெறுகிறது. சங்கீதக்காரனுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்த பிற்பாடு தான் அவர் ஹாப்பி ஆகிறாரு. எனவே தான் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏழைகள் துன்மார்க்கர் வந்து யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 5ஆம் வசனத்தில் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். எதிரிகள் என்ன பண்றாங்க? எங்கள் உதடு எங்களுடையது, எங்களுக்கு யார் ஆண்டவன், எங்களுக்கு யார் தலைவன் அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, மகனே பயப்படாத, என் வார்த்தை, மனுஷர் பேசு வீணான வார்த்தை அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் என்னுடைய வார்த்தை வலிமையானது. நான் சொல்லுகிறேன், நான் உங்களை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். இந்த தீமையான வார்த்தைகள், பொய் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அதில் ஒரு குறையும் இல்லை. இந்த சங்கீதத்தில் இந்த 3 வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். மனிதனின் வார்த்தைகள் அல்லது சங்கீதக்காரனின் வார்த்தைகள், இதை தாண்டி கடவுளின் வார்த்தை, குறையில்லாத வார்த்தை, நமக்கு காத்துக்கொள்வேன் என்று நமக்கு ஒரு பதிலை கொடுக்கிற வார்த்தை, உங்களை சுகமாக இருக்க பண்ணுவேன் என்று நம்மை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், நமக்காக அவர் செயல்படுகிற தேவன் என்பதை உணர்கிறது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? 1, நம்முடைய வார்த்தையின் உண்மை தன்மையை குறித்து கவனமாயிருங்கள். இந்த சங்கீதத்தை கற்றுக்கொண்ட நாம், கடவுள், மனிதனின் வார்த்தை, சங்கீதக்காரனின் வார்த்தை, கடவுளின் வார்த்தை என்று 3 சொற்களை கற்றுக்கொண்ட நாம், இந்த சங்கீதத்திலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வார்த்தையில் உண்மை தன்மையோடு பேசுங்கள். யாரையும் இகழ்ந்து பேச வேண்டாம், புகழ்ந்து பேச வேண்டாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வீணான வார்த்தைகளை நாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். வஞ்சகமாய் பேசுகிற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். நம்முடைய பேச்சில் ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும், பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மையான வார்த்தையை பேசுவோம். அது யாராக இருந்தாலும். நான் மற்றவர்களோடு பேசும் பொழுது, பொதுவாக நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது இல்லாத இன்னொரு நபரை குறித்து குறைத்து பேச வேண்டாம். பேச்சில் உண்மை இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் போதிக்கிறது. 2வது, மனிதனின் வார்த்தைகளை விட கடவுளின் வார்த்தையை அதிகமாக நம்புங்க,
அப்படின்னு இந்த சங்கீதம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குது. மனித நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவனுடைய வாயின் வார்த்தைகள் புரண்டு கொண்டே தான் இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தைகள் அப்படிதான். இன்னைக்கு எஸ்ன்னு சொல்லுவான், நாளைக்கு நோன்னு சொல்லுவான். இன்னைக்கு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவான், நாளைக்கு உன்னை நான் வெறுக்கிறேன்னு சொல்லுவான். இதுதான் மனிதனுடைய வார்த்தை. அழகு இருக்கும் பொழுது, செல்வம் இருக்கும் பொழுது, அந்தஸ்து இருக்கும் பொழுது நம்முடைய உறவினர்கள் நம்மை தேடி வருவார்கள். ஆனால் ஒன்றுமில்லை என்றால் நம்மை கண்டும் காணாதவர்கள் போல விலகி போவார்கள். இதுதான் உலகம். எனவே தேவ வார்த்தையை ஆழமா நம்புங்க. ட்ரஸ்ட் இன் காட்ஸ் வேர்ட், நாட் ஹியூமன் வேர்ட். மனிதனுடைய வார்த்தைக்கு அநேக வேளையில் நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஏமாந்து போயிருந்தோம். ஆனால் கடவுளின் வார்த்தையை ஆழமா நம்புங்க. கடவுளின் வார்த்தையை ஆழமாய் நம்புங்கள். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர். நான் அதை செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒருபோதும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கு கொடுத்தார், அதில் ஒருபோதும் அவர் மாறுவதில்லை. அவர் மாறாத ஆண்டவர். மூன்றாவதாக, அநீதிகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். அநீதிகளை கண்டு நிறைய அப்படி நடக்குத, உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை நடக்குத என்று சங்கீதக்காரனுக்குள்ள ஒரு சோர்வு இருந்தது, ஒரு புலம்பல் இருந்தது. அநீதியை கண்டு சோர்ந்து போகாமல் கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். God watching everything, God doing everything. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எனக்காக செயல்படுகிற தேவன். எனவே எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை, உங்கள் நீதியை நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. நீங்கள் இது உண்மைன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்து தான் சொல்லணும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு போனால் உங்கள் நீதிக்கு சாட்சியத்தை தேடுவாங்க, உங்கள் உண்மைக்கு சாட்சியத்தை தேடுவாங்க. ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிற நீதிபதி. அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எல் ரோயி, எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் கண்டுகொண்டே இருக்கிறது. அவருடைய கண்ணுக்கு மறைவாக யாரும் தப்பிக்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் சோர்ந்து போயிடாதீங்க. நம்மளை கவனித்து கொண்டிருக்கிற தெய்வம் இருக்கிறாரு, நமக்காக செயல்படுகிற தெய்வம் இருக்கிறாரு. மனுஷங்க சொல்லலாம், உங்களை நாங்கள் மேற்கொள்வோம்னு சொல்லலாம், இது எங்கள் உதடு என்று சொல்லலாம். மனிதர்கள் யார் எங்களை கேட்க முடியும், யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம ஏன் கவலைப்படணும்? எனவே அந்த உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையின் சொந்தமாக்கி கொள்வோம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் வார்த்தையை கேட்டு நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் மண்டமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 584வது பாடலை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 584வது பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டோடு சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஏற்றுக்கொண்டருளும் மேதேவா, இப்போதேலையின் ஜபத்தை இயேசுவின் மூலம் ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் தெரியாத பாவி முழுதுமே செய்யாமல் வைக்கிறேன்.
என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் உறையுண்டு மனமெல்லாம் பூந்தில் ஆக்கிடும் சுவாமி சிறுமைப்பட்ட அடியேன் கேட்கிறேன் சுவாமி தேற்றிடும் புதுபல் ஓற்றிடும் சுவாமி ஏற்றுக்கொண்டருளு மேதேவா இப்போதேலயஞ்சபத்தை ஏசுவின் மூலம் விசுவாசம் பெருகி நிலைத்திடச் செய்யும் வெளிப்படும் மறைபொருள் பலப்படச் செய்யும் சிசுவை போல் மறுபடி பிறந்திடச் செய்யும் தேவாவி என்னுலம் தங்கிடச் செய்யும் ஏற்றுக்கொண்டருளு மேதேவா ஏலயஞ்சபத்தை இயேசுவின் மூலம். பரிசுத்த பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினால் உம்மண்டை நெருங்கி சேர்ந்துக்கிறோம் சுவாமி. எங்களை மன்னித்து மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து நாங்கள் படைத்திருக்கிற காணிக்கையும் எங்களையும் உடைய தூய கரத்திலே கொடுக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உண்டவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலே உமக்கு வாங்கி கொடுக்கிறோம். உம்மிடத்திலே வாங்கி உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் சுகந்த வாசனையின் பலியாக ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பந்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திகளை சேர்வதற்கு கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும் என்று கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக காசினியில் உம்மை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அவருடைய திரு சரீரம் நமக்காக அடிக்கப்பட்டது. கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக நீர் கொடுத்த விலை கிரயங்களை எண்ணி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய பந்திகளை சேர்வதற்கு அப்பிரயோஜனமான என்னை தகுதிப்படுத்துவீராக என்று
பாவியாகி என்மேல் கிருபையா இரும் என்று நாம் கெஞ்சுவோம். பின்வரும் தாழ்மையின் ஜெபத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய பந்திகளை சேர ஒப்பு கொடுப்போம். யாவரும் இணைந்து சொல்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நம்பி நாங்கள் உம்முடைய பந்தையில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழும் துணிக்கைகளையும் பொறுக்கிகளை நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிற்கிற இந்த அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா? ஜெகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இரங்கும் தேவா. வாருங்கள், கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. பாவமனங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ, தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் கூரை தீரு, பாவ கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு, சாவுக்குரிய மாபா அந்நியனாகாது கர்த்தரின் பந்தி. ஜெபம் செய்வோம். கர்த்தரின் பந்திகளை சேரும் கிருபைகளை தேவன் நமக்கு தந்தார். அவருடைய பரிசுத்த இரத்தத்திலும்
அவருடைய சரீரத்திலும் பங்கெடுக்கும் கிருபைகளை அவர் நமக்கு தந்தபடியினால் நாம் அனைவரும் பின்வரும் ஸ்தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திரு சர்வம் இரத்தமாகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றுமுள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத அந்த நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சரீரமும் ஆத்துமாவுமாகி எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்று வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதி மகிமை ஞானமுடன் தேமதுர தோத்திரமும் கணம் மகிமை புகழோடு தாமிருக்கும் காலமெல்லாம் நீத்தியமும் உண்டாக ஆமென் என துதி எடுப்போம் அன்பர்குலாமோடு சேர்ந்து. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாவலுக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவையது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வாருங்கள். ஆமென், ஆமென்.